கடத்தனை யானை முகத்தனை இன்றின் இளம்பிரை போலும் ஏற்றனை நன்றி மகந்தனை ஞான கொழுந்தினை புஞ்சையில் வைத்தடி ஒப்புகின்றேன். உலந்து உலகறியவன் நிலமுலாவிய நீர்மலி ரேணியன் அறையில் யோகியன் அம்பலத்து அருவான் மலர்ச்சி வம்படி வாழ்த்தி வழங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவனாகிய வள்ளல் பெருமானுடைய தனிப்பெருங்கரம். இந்த இடத்துக்கு நாம எல்லாரும் ஒன்னா வந்து சேர்றதுக்கு அவருடைய திருநாமத்தை சொல்லுவதற்கு நமக்கு அவன் அருளால் அமர்ந்தால் வணங்கி சிந்தை மகிழமான நாம இன்னைக்கு எதுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பிரார்த்தம் கொடுக்கிறது. எல்லாரும் ஒரு இடத்துக்கு ஒன்னா வந்து சேர்றதுக்கு பிரார்த்தனை. எல்லாரும் ஒருத்தருக்கு வர்றதுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருப்பாங்க. ஆனா அவருக்கு ஒரு வேலை வந்து அவருக்கு நானும் நினைக்காதவர். நான் இங்க வரணும்னு நான் நினைக்கவே இல்லை. வள்ளல் பெருமான் என்னை தோன்றார். அதனால அடியன் வந்து இங்க உட்கார்ந்து இந்த லலிதாமணி வந்து இந்த அம்மையார் வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போதே எனக்கு சித்தர்களும் புத்தர்களும் பிறக்கும் போதே வந்து அருளாளர்களாகவே சொல்லுவார். அதை திருமூலர் சொன்னார். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியணும் முதல்ல யாருன்னு அதை வள்ளல் பெருமான் வந்து உணர்றார். சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை வணங்குவதற்கு சென்ற வள்ளல் பெருமான் அன்னைக்கு அவரு வந்தார். ராமலிங்கா தந்தையினும் தயவுடைய தனி ராமலிங்கா, நின் அருளை சிந்தித்திருப்போர்க்கு இந்த வானுலகத்து இன்பமெல்லாம் அழிய வருமாம். ஐயா சொல்லணும். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. இது ஒரு மந்திரம். ஆனா ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க அருட்பெருஞ்சோதி என்ற உடனே அவர் வள்ளலார், அறிவித்தவர் வள்ளலார். ஆனா நடராஜரை சொல்றார். பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனே எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள் அகத்தே சூழ்ந்து கலந்து குழந்துகின்றாய். உள்ள வந்து அதுக்கு ஒரு ஆற்றல் பாருங்க சொல்றார். அவரே சொல்றார், நீ அகவல் படிக்கும் போது வந்த நான் அந்த அகவல்ல ஒரு இடத்துல சொல்றீங்க பாருங்க. மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பற்றினாய் இளநக்கழித்தன போற்றினின் பேரருள் போற்றினின் பெருசில் ஆற்றலில் ஒன்றிய அருட்பெரும் ஜோதிய. யாருக்குமே கிடைக்காத ஒரு இன்ப நிலை. இதை பட்டினத்தார் சொன்னார். அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவஸ்தை ஐந்து முட்டேறி போன வேதங்கள் வியப்பொன்று வந்து அருளாளர்கள் சொல்லக்கூடிய வரிசைகள் சொல்லக்கூடிய அந்த மந்திர சொற்களை நாம் வந்து சொல்ல சொல்ல நமக்கு நல்லா இருக்கும். வான்கலந்த மாணிக்க வாசனா ஐயா சொல்றார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய அந்த வாழ்க்கை தந்தார் நமக்கு. அவர் வள்ளல் பெருமான் ராமலிங்கர் சொல்றார் என்று வான்கலந்த மாணிக்க வாசகாலின் வாசகத்தை நான் கலந்து பாருந்தார். நற்கருப்பம் சாற்றினிலே தேங்கலந்து பாகலந்து செங்கனி தீ சுவை கலந்து உங்கலந்து உயிர் கலந்து உமை
ஒட்டாமல் இனிப்புகளே உமக்காலே இனிக்கணும். அதாவது அறுசுவை உணவாக இருந்தால அதை இன்பத்தோட சாப்பிட்டா அது இனிக்கும். எண்ணத்தை சாப்பிட்டோம்னு நினைச்சா அது எண்ணத்தை சாப்பிடுறது. நீ அதுவானா அதுவே உனக்கு சொல்லணும்னு ஐயா அவங்க எல்லாம் பேசினாங்க. அது ஆனாத சிறக்கும். அவருக்கு ஏன் வள்ளல் பெருமானுக்கு வள்ளலார்னு வச்சாங்க. அள்ளியலை கொடுக்கக்கூடிய பெருமான் அருளை பொருளை கொடுக்கக்கூடிய பகவானே அல்ல. அவரு பொருள் தானாக வரும். ஐயா இந்த திருநாமத்தை மந்திரத்தை எதிர்த்து உரைக்க உங்களை கஷ்டப்படுத்துறது அவருக்கு வேலை அல்ல. இந்த மருந்தை சாப்பிட்டால் மந்திர நந்திர எந்திர ஞானங்கள் சர்வ சுகந்தே சண்முகனே இதை சாப்பிட்டாலும் நமக்கு ஞானம் கிடைக்கணும்ல, அது நலம் பண்ணணும்ல. அறுசுவை உணவை அப்படியே வச்சு சாப்பிட்டு நாம போய் உடனே பார்த்தோம் கதவை திறந்தா அதுக்கு பேர் நலம் இல்லைல்ல. 4 மணி நேரம் கழிச்சு போவான். அப்பதான் அதுக்கு பேர் நலம். வள்ளல் பெருமான் கொடுத்த அந்த இறை பற்றுங்கிறது அவர் குருநாதர் அவருக்கு கொடுத்தது மாதிரி ஒரு பாகம் தன்னை தூக்கி ஒரு பாகம் தன்னை மாற்றி 2 பாகம் ஆடுகின்ற இயல்பை நீ அறிந்தாயான ஏன் அழகு மாற்றி ஆடுறாரு நெறியை நீ தெரிஞ்சுக்கையா. அப்பதான் அது நலம் பண்ணும். ஒரு பாகம் தன்னை தூக்கி ஒரு பாகம் தன்னை மாற்றி 2 பாகம் ஆடுகின்ற இயல்பை நீ அறிந்தாயானால் ஒரு பாகம் என்று கூறும் குறிப்பும் உனக்குள்ள வரணும்ல. அதான் சொன்னார், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுவார். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. நாம உணரணும். அது உணர்வதுக்கு தான் சொன்னாங்க. ஒரு 10 ரூமை கட்டி அந்த ரூமுக்குள்ள விக்கிரகங்களை வைத்து எல்லாரும் ஒன்னா நின்று அந்த சூடத்தை காமிச்சு வேர்க்கு ஊத்துறது அது பக்தி நெறி அல்ல. சொல்ற அதை நீ உணர வேண்டும். பசி என்பதை பொறுக்க வேண்டும். ஐயா சொன்னா, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நினைக்கணும், உணரணும். அப்பதான் அது நலம் பண்ணணும். நமக்கு பத்திரிக்கை வாசகங்கள் பாடல்கள் நாமும் உணர வேண்டும் என்பதற்காக நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நிகழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நன்கு இறைவனை வழிபாடு செய்து அந்த கண்ணீர் வடிகிறது. அதுதான் நமக்கு நடந்து அந்த இடம் அப்படியே சிலிர்க்க ஆரம்பிக்கணும். பேச பேச ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என மணிந்து மணிந்து எடுத்தவும் கம்மின் உலகினர் மரணங்களால் பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம். கண்டி மனிதன் பிறந்தால் இறப்பதுங்கிறது உறுதி. ஆனா ஐயா சொல்றாங்க, மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம். கண்டி மரணமில்லாத வாழ்க்கை இந்த உடல் அழியும்,
இந்த ஆத்மா அழியாது. அதை நினைந்துதான் இந்த லலிதாமணியோட இந்த 5வது ஆண்டு நிகழ்ச்சிக்காக நாம் எல்லாரும் ஒன்றா சொல்லுவோம். அதை முதல்ல நாம உணர்ந்துக்கிறோம். அந்த நாளில் அடியை வந்து உங்களெல்லாம் சந்திக்க பாருங்க. அது எனக்கு பெரிய சாக்கள் மாதிரி சொல்றாரு. உன்னலும் உணரே உயிர்த்தலும் உணரே எல்லாம் உணவும் சொல்லையா. உடல் உயிர் மனம் எல்லாம் உணரே. எண்ணரும் உணரே இச்சையும் உணரே. எல்லா செயல்பாடுகளும் நீதானியா. இறைவன் எங்க இருக்கிறார் முதல்ல தெரிஞ்சுக்க. நமக்குள்ளதான் இருக்க. இறைவன் இருக்கும் இடமே நம்ம இருக்கிறோம். இது அருணகிரியாருக்கு முருகப்பெருமான் சொல்றார். சிவராக்கியது சொல்றார். திருமூலன் சொல்றார். நாடும் நகரமும் நற்திருக்கோவிலும் தேடி திரிந்து எம்பெருமான் என்று பாடுமின் பாடி பணியின் பிணியில் பாடுமின் பாடி பணியின் பணிந்தர்கள் கூடிய நெஞ்சத்தை கோவிலாக கொண்டார். எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்தா இறைவன் அமர்ந்தான். வரலாறு தேடிக்கா வந்து நடராஜ பற்றியே வர ராமலிங்கா உனக்கு நான் கொடுக்கணும் ஐயா. அவரு சொல்றாரு வாங்கினாரு பெருமான் வல்லல் பெருமான் வாங்கினார் வாங்கினார் சொல்றாரு. ஐயா வந்து பழுத்த பழமா காட்சியா இருக்கு. ரொம்ப அற்புதமான ஐயா நான் வள்ளலாரை பற்றி பேசுறதுக்கு ஒரு தனி சிறப்பு என்னன்னாக்க இந்த அனுப்பான சன்மார்க்க சங்கத்துல சித்தனா அவர்கள் ஒருத்தர் ஐயா இந்த இன்னைக்கு பாருங்க பாட்டு சொன்னாங்க பாருங்க. ஆடிய பாதம் மண் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் ஐயா. அந்த பாதம் அந்த பாடலை சித்தனார்கள் ஐயா படிப்பாங்க. அதுக்கு யாரு வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் அங்க வாசிக்கிறேன் இங்க வாசிக்கிறேன். ஆனா சித்தத்தை சிவன்பாக வைத்து அந்த சித்தனார்கிட்ட நடக்க மாட்டேங்கிறார். ஆனா அவர் எல்லா இடத்துலையும் நிறைய போய் பட்டயங்களை வாங்கிட்டு வர்றாங்க. நல்லா வாசிக்கிறாங்க, நல்லா அருமையை பெட்டி போடுறாங்க. ஆனா அவர் பார்த்தோன்னே தெரியும் என்னன்னு தெரியல. வாசிக்கிறதுக்கே வரமாட்டேன். வந்து ரொம்ப வாசிக்கிறவங்கள ரொம்ப நோக்குவாங்க. அதே போல எனக்கு இங்க வந்து உங்களெல்லாம் பார்த்தோன்னு என்ன பேசுறதுங்க. நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது என்னுடைய எண்ணத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். வள்ளல் பெருமான் உதயமாகிறது உள்ள இருக்க நினைவுகளை சொல்லுங்க. இதை நான் நினைக்கணும். ஏன் இந்த லலிதாமணி வந்து இந்த ஒரு பிறப்பை எடுத்து அதுக்கு என்ன வயசு பெருமானுடைய திருவடியை அடையணும். திருவடி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை அடையாது தவிர்க்க முடியாது. வள்ளல் பெருமான் ஆன்மீகம் பேசுறதுக்கு எவ்வளவு பெரிய பட்டிமன்றம் போட்டாலும் சரி, ஆன்மீக சொற்பொழிவு நடத்தினாலும் சரி, வள்ளலாரை தொடாமல் யாராக இருந்தாலும் பேசவே முடியாது. அது சிறப்படையாது. வள்ளலார் சொன்ன அந்த பாடல்கள்ல ஏதாவது ஒரு கருத்தை எடுத்து சொன்னால்தான் அவர் வெற்றியை அதில் வந்து கைதட்ட வாங்கணும். அவ்வளவு கருத்து ரோமக்காலே இருக்கிறையா. என்ன இல்ல வான் கடந்த மாணிக்க வாசகா எப்படி சொன்னேன். ரொம்ப அப்படி சொல்ல சொல்ல
எனக்கும் நான் கலந்து பாடுங்கள். அதனால எனக்கு அந்த கருப்பம் சாத்திலே தேன் கலந்து பால் கலந்து இருக்கிறதில்லை. தேன் கலந்து பால் கலந்து தென் கலந்து சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இருக்கணும். ஊன் கலந்து உவட்டாமல் இருக்கணும். இல்லைன்னு சொல்றால் நிலைநிறுத்த பொழுதில்லையே. அந்த நேரம் வந்துருச்சு ஐயா. மணியை பாருங்க ஐயா, 1 மணி ஆச்சு. அது சொல்றாரு, கொள்ளரும் உடையோர் பொறிக்கிறடி என் வயது நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்த பொழுதில்லை. என்னால் கொஞ்சம் பொழுதுன்னு சொன்னா கேட்கிறாரு, கேட்கவே மாட்டேங்க. நில்லென்று சொல்லி எல்லோ நிலைநிறுத்த வல்லாருக்கு கொள்ளென்று வந்த யமன் குடிவோடு போறான். நீங்க பசியை மட்டும் கட்டுப்படுத்தி பாருங்க. யமன் கூட உங்கள்கிட்ட வர்றதுக்கு 1 நிமிஷம் பயிற்சி. அதுக்கு என்ன அர்த்தம்? முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்து சொன்னார். என்ன சொன்னார்? சும்மா இருந்து சொல்லறன்னு சொன்னார். சும்மா சும்மா இருப்பாங்க. சும்மா உட்கார்ந்து சும்மா இருக்கிறது அர்த்தம். எண்ணத்தை சும்மா இங்க நான் பேசுகிறது வீட்டில் என்ன கேள்வி இருந்தாங்க. என்ன நீங்க தனியா திருப்பூர் பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு நினைச்சுட்டு அது இல்லாம சும்மா இருக்கணும். மனதை கட்டுப்படுத்த அவங்களுக்கு பசிக்காது. மனசை இப்படியே அலைய விட்டாங்க, அப்படியே சொல்லிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப பசிக்கும், ரொம்ப பசிக்கணும். அதுதான் சொல்றேன். அதுதான் சொல்றாங்க. அம்மா என்று சொல்ல என்றதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திருக்கிறார். யோகி நிலையில் உணர்ந்தால்தான் தெரியும். அந்த சும்மா இருக்க சொன்னாங்க அதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. பார்ப்பான் அகத்திலே பார் பசு 5 இருந்தார். பார்ப்பான் அகத்திலே பார் பசு 5 மேற்பாடும் இன்றி வெளித்து திரும்பணும். அதை அனுமதிக்க முடியாத அதுவே போகணும். மேற்பாடும் உண்டாய் வெளியும் அடங்கின பார்ப்பான் பசு 5 பாய் சொல்லணும். பார்ப்பாங்க யாரு? இந்த பூனை போட்டுருக்காங்க. ஐயே அவரா பார்ப்பார். அது நம்ம இருக்கு, நம்ம முகத்துலதான் இருக்கு, நம்ம உடம்புலதான் இருக்கு. பார்ப்பான் அகத்திலே பார் பசு 5. என்னது 5? கண்ணு, காது, மூக்கு, வாயு எல்லாம் சேர்ந்த கலவையாகப்பட்ட பார்ப்பான் அகத்திலே பார் பசு 5 மேற்பாடு நிறுத்தி செய்வன. அதை கட்டுப்படுத்துறது 4 நாளைக்கு இப்படியே போகும். அந்த பச்சை போட பார்க்கும். அங்கே முக்கியம். அந்த டீக்கடைக்கு போகணும், ஒரு வலை எடுத்துக்கணும். ஆனால் எந்த ஒரு இது இல்லாம மேற்பாடு என்று நிறுத்தி தெரிவன. மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால், மெய்யை உணர்ந்தால், இறைவனுடைய திருவடியை இணைந்து அதான் சொன்னாங்க.
நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்தார் வைப்பாலும் உண்டாய் நெறியும் அடங்கினார் கட்டுப்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்துட்டார் இந்த அறிவுலனும் உனக்கு பாலாய் சொல்லிவிட்டார் நீ கட்டுப்பாடு இருந்தேன்னா உனக்கு நலம் பண்ணும் அருமையான ஒரு விஷயங்களை அருளாளர் சொல்லியிருக்காங்க. நானும் உணர்ந்துல நாம கலந்துட்டோமா இந்த தேதி 13ஆம் தேதி ரொம்ப அற்புதமான இறைவனுடைய திருவடியை அடைந்த அந்த லலிதாமணி அரிசிறந்த அண்ணவராகிய அந்த நாட்டை நமக்கு அந்த மந்திரத்தை அறிவித்த வாக்குப்படி அதே நிலையில் நாம் அறிவிக்கிறோம். லலிதாமணியினுடைய நினைவுகளை உணர்ந்து பொண்ணுக்காக எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் சும்மா இருந்து இறைவனை வழிபாடு அப்பதான் அந்த பிரதோத்பதியாளர் இந்த 13ஆம் தேதி சிறப்பும் அப்படிதான் நலம் பண்ணதில்ல. அப்ப நினைத்தாக்க அங்க நலம் பண்ணணும்ல. அந்த குடும்பத்தார்கள் எல்லாரும் சிறப்பா இருக்கணும். அப்பதான் இந்த அன்னதானம் வந்து ஆண்டுதோறும் நடத்திட்டே இருக்கணும். பொதுன்னு சொல்றது சொன்னாங்க நீ சொல்றது அப்படியே அதையார் சொன்னாங்க. அற்புதமான ஒரு நாள் உணவை ஒளியென்றால் உணவு இருநாளை கேளென்றால் என்னோ வடிகிறாய் உடம்பை உன்னோடு வாழ்வது அறிந்தது எல்லாம் அந்த சாப்பாடை கொடுத்துதான் வர்றாங்க. ஒரு நாளைக்கு நீ கவனமா இருக்கிறேன்னு ஒரு நாள் உணவு என்றால் கேட்க மாட்டேங்குது. இங்க பேசாதான் அங்க விவரமையாக பசிக்குது. ஆனா நீ விவரமா இருந்து அதே ஒரு இடம் சும்மா இருந்தாக்க அந்த இடத்துல ஒரு பொருள் வந்து காண்போம். ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய் இரு நாளை கேள் என்றால் இல்லையா 2 நாளைக்குள்ள உணவை நீ வாங்கிக்கிறியா அது மாட்டேன்னு சொல்றிய இன்னும் வழியாய் இடும்பை என்பது நீங்க அந்த பக்கத்துல வர மாட்டீங்க இந்த பக்கத்துல வர மாட்டீங்க. ஒரு நாளைக்கு சாப்பிட